நம்ம லைஃப்ல எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல கடந்து வந்திருப்போம் இல்லையா? சின்ன வயசுல இருந்து, அப்புறம் ஸ்கூலிங், அப்புறம் டீனேஜ் பருவம், அப்புறம் வந்து யூத்தா வந்திருப்போம், அப்புறம் மேரேஜ் ஆயிருக்கும், அப்புறம் நம்மளுக்குன்னு கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனா இந்த எல்லா ஸ்டேஜ்லயும் நம்மளுக்கு வந்து எல்லா சூழ்நிலையும் சாதகமா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ சில பேருக்கு வேணா அப்படி காட்ஸ் கிரேஸ்ல அமைஞ்சிருக்கலாம். சிலருக்கு எனக்கு எந்த சூழ்நிலையும் இது வரைக்கும் சாதகமாகவே இருந்ததில்ல. அது என் படிக்கிற டைம்லையும் சரி, நான் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நான் ஊழியம் செய்கிற இடத்துலையும் எனக்கான சரௌண்டிங் இது வரைக்கும் அது வந்து பீஸ்ஃபுல்லாகவோ எனக்காக வந்து ஏற்படுத்தின மாதிரி இருக்கவே இருக்காது. நான் வந்து நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். ஸோ இந்த சூழ்நிலைகள், இந்த அட்மாஸ்பியராக இருக்கலாம், இந்த சரௌண்டிங்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், எல்லாமே எல்லா மனிதருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ளணும் இல்லையா? ஸோ எனக்கு இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ஆண்டவர் அப்படிதான் நம்மளை படைச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் வந்து ஒரே மாதிரி சிந்திக்கணும், ஒரே மாதிரி சூழ்நிலையை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து அனுமதிச்சிருக்காரு. இவங்களுக்கு இந்த சூழ்நிலை வந்து இப்படி இருக்கும், இவங்களுடைய சிச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது நான் அதை மாற்றுவேன் அப்படின்ட்டு காட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளானை வந்து வச்சிருப்பாரு. ஸோ அதனால இன்னைக்கு உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்து நீங்க ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த நன்மையை நீங்க வந்து இழந்துடாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் இத்தனை வருஷம் பொறுமையா காத்திருந்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு வந்து எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல, எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல, நான் வந்து இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கைவிட்டுறேன், எனக்கு எந்த கடவுளும் வேணாம் அப்படின்ட்டு அவங்களுடைய தற்காலிகமான சூழ்நிலையை பார்த்து ஆண்டவருடைய நன்மையை இழந்து போயிருக்கிற நிறைய பேரை நம்ம லைஃப்ல பார்த்துருப்போம். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் நாட் மேட்டர்ஸ். எப்பொழுதும் ஒரே ஒரு சிந்தை மட்டும் இருக்கணும், இப்போ இருக்கிற நான் படுற கஷ்டமோ என்னுடைய இவ்வளோ ஒரு வேர்ஸ்டான சிச்சுவேஷனோ ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த மகிமைக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. ஸோ அது வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் நான் அதை அடைவேன், ஒரு நாள் அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன். ஸோ கண்டிப்பா நான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தை நம்ம அனைவருக்குள்ளேயும் வரணும். ஏன்னா பிசாசு வந்து நம்மளுடைய மைண்டை எப்படி மாத்துறான் தெரியுமா? நம்ம லைஃப்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ, ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு துன்பத்துல இருக்கலாம், நம்மளுடைய லைஃப் ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கலாம். அப்ப நம்ம வந்து அவனுடைய வார்த்தைக்கு விலகி இருக்கணும். என்ன சொல்லுவான் அப்படின்னா, உன் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு, நீ ஏதாவது முடிவெடு, நீ இப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டே இருந்தாலும் உன் லைஃப்லாம் வந்து மாறாது, அடுத்த ஸ்டெப் நீயா எடு அப்படின்ட்டு ஒரு உந்துதல் தருவான். ஆனா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அந்த நேரத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா நீங்க மாறணும். உலகத்தினுடைய சத்தத்தையோ இல்ல பிசாசனுடைய சத்தத்தையோ கேட்டு நீங்களே சுயமா முடிவெடுக்கும் போது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறாது. அது வந்து ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த காரியத்திற்கு எதிர்மாறானதான் அது வந்து போயிடும். ஸோ அதனால எதிர்மறையா ஆண்டவருடைய திட்டத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செஞ்சிடாதீங்க. கண்டிப்பா அது உங்க லைஃபையே அது பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே நேர்களே, ஸோ அதனால நம்ம லைஃப்ல இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் எப்படியா வேணா இருக்கலாம், அதை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க அவர் பார்க்கல நினைச்சுக்காதீங்க. அதை எல்லாவற்றையும் மாற்ற அவரால் கூடும். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு இல்லையா? ஏன்னா அவர் வந்து அவங்க லைஃப்ல வந்தா கண்டிப்பா உங்களோட சிச்சுவேஷன் மாறும். ஸோ அந்த தேவனை நீங்க வந்து அவரை உண்மையா நீங்க தொழுது கொள்ளுங்க, அவர் மேல விசுவாசமா இருங்க. கண்டிப்பா உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் சீக்கிரம் மாறும். ஓகே நேர்களே, ஸோ இன்னைக்கு ஃபெய்த் ஃப்ரீக்வன்சி ஷோல ரொம்ப ஒரு சூப்பரான காரியத்தை ஸ்டார்டிங்ல நம்ம கேட்டு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன வேர்டு, ஏலையா இல்ல பீலையா இல்ல எந்த லெட்டர்ல அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. ஏல தான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏல வந்து நம்ம நிறைய வேர்ட்ஸ் கேட்டோம். இன்னைக்கு வந்து அந்த 8வது வேர்டு என்ன அப்படின்னா அக்கர்ஸ்டு. ஸோ அக்கர்ஸ்டு அப்படின்னா சபிக்கப்பட்ட. ஸோ சபிக்கப்பட்டவர்கள் இல்ல சபிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொருளையோ இல்ல மனிதர்களையோ குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அக்கர்ஸ்ட். ACCURSED. நீங்க வேணா கூகுள் கூட பண்ணி பாருங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. வேதாகமத்துல இது எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் வந்து நிறைய பட்டணத்தை சபித்தாரு. சரிங்களா? ஸோ சில பட்டணம், ஃபார் எக்ஸாம்பிள் எரிகோவை, அந்த மாதிரி நிறைய பட்டணங்களை சபிக்கிறாரு. ஒரு சில மனிதர்களையே சாபத்திற்குள்ளானாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க செய்த பாவத்து நிமித்தம், கர்த்தருக்கு விரோதமா செய்கிற சில காரியங்கள் நிமித்தம் சிலர் சபிக்கப்பட்டாங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட்
ஆண்டவர்கிட்ட இருந்து சாபத்தை வாங்கினது யார் தெரியுமா? இந்த பூமியே அவங்களால சபிக்கப்பட்டுச்சு. யார் அப்படின்னா ஆதாம் ஏவாள். அவங்க பண்ண பாவத்தினால, கீழ்ப்படியாமைனால நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ சில மனிதர்களும் சாபத்திற்குள்ளாகிறாங்க, சில பட்டணங்களும் சாபத்திற்குள்ளாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எரிகோ, அது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு, சிட்டி ஆஃப் ஜெரியோ. அண்ட் அடுத்ததா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துல இருந்து நீங்க இது சாபத்தீடான எந்த பொருளையும் நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லியும் ஆகான்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, எரிகோல இருந்து சில பொருட்களை எடுத்துடுறாரு, சாபத்தீடான பொருட்கள். பாருங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த சாபத்தீடான காரியங்களை நீங்க எடுக்கும்போது கர்த்தருடைய பார்வையில சபிக்கப்பட்டவர்களா தான் இருப்பீங்க. அப்ப ஆண்டவர் உடனே ஜட்மெண்ட் கொடுக்குறாரு, இவனை கல்லெறிந்து கொல்லணும். இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, கல்லெறிந்தே ஆகான கொலை செய்யறாங்க. ஸோ உடனே அங்க நியாய தீர்ப்பு வெளிப்படுது. ஸோ நாமளும் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் விளக்குறாரோ அதை நம்ம செஞ்சோம், அதை நம்ம தொட்டோம் அப்படின்னா சாபத்திற்குள்ளாயிடும். நம்மளும் அக்கர்ஸ்டான ஒரு பீப்புளா நம்ம மாறிடும். சரிங்களா? அடுத்ததான் யார் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, தூக்கில மாட்டப்பட்டவர்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். அதாவது மரத்திலே தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு புதிய ஏற்பாடுல இருக்கும். பழைய ஏற்பாடுல உபாகமம் 21-23 பாத்தீங்கன்னா தூக்கிலே போடப்பட்டவர்கள், அவங்க எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். ஸோ இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மளுடைய சாபங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டுதான் நமக்கு அந்த சாபத்துல ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு. சரிங்களா? இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த இடத்துல சாபமாகிறாரு. அவ்வளோ சாபங்களை அவரு ஏற்றுக்கொள்றாரு, அவ்வளோ பாவ பாரங்களை நமக்காக ஏற்றுக்கொண்டு நாம இந்த காரியத்துல இருந்தெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும், நம்ம விடுதலை ஆகணும், நம்ம டெலிவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்காக இதை சுமக்கிறாரு. ஸோ அடுத்ததா யாரு சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாடுல தசம பாகம் கொடுக்காதவங்களே சபிக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்னங்க, தசம பாகம் கொடுக்காததை எப்படி நீங்க சபிக்கப்பட்டவங்க நீங்க சொல்லலாம் அப்படின்ட்டு என்கிட்ட நீங்க ஒரு கொஸ்டினை எழுப்பலாம். ஸோ நான் அதற்கான ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்காக ரீட் பண்றேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-9. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஸோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல நாம வஞ்சித்தோம், இல்லை நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், அதை லெத்தாஜிக்காக எடுத்துக்கிட்டோம், எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன், அதனால நான் தசமபாகம்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் அப்படின்னா we are accursed. நாம சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல நம்ம ரொம்ப உற்சாகமா கொடுக்கணும், மனமுகர்ந்து கொடுக்கணும். நம்ம ஏதோ கட்டாயத்தினாலோ இல்லை மற்றவங்க சொல்றாங்களே அப்படின்றதுக்காக கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கும்போது உற்சாகத்தோட மனமகிழ்ச்சியோடு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சாபத்திற்குள்ளாகிருக்கோம் அப்படின்றது தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சில நேரத்துல ஏன் நம்மளுக்கு வறுமை வருது, ஏன் கஷ்டம் வருது, கடன் பிரச்சனைல இருந்து ஏன் நம்மளால மீள முடியல அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சாபம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தொடர்ந்து வரும். ஸோ அதனால தசம பாகத்தை கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. 10ல் 1 பங்கு அவருக்குரியது. ஏன்னா அவர் கொடுத்ததான் நம்ம ரிட்டர்ன் அவருக்கு தரும். ஸோ அதில் நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும். சரிங்களா? அடுத்ததா யார் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு எரேமியா 48:10 சொல்லப்படுது. ஸோ கர்த்தருடைய வேலை அப்படின்னா காட்ஸ் ஒர்க். அது ஊழியமா இருக்கலாம், நீங்க செய்யற ஆண்டவருக்காக செய்யற சின்ன சின்ன பணியா இருக்கலாம். அதை எதையுமே நீங்க அசதியா செய்யாம நீங்க உண்மையா செய்தீங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதே நீங்க அந்த விஷயத்த லெத்தாஜிக்கா, அசதியா, இல்ல சோம்பேறித்தனத்தோட, இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு வேதாகமம் ரொம்ப தெளிவா நம்மளை எச்சரிக்குது. ஸோ அதனால ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது மிக ஜாக்கிரதையாகவும் மிக பயபக்தியுடனும் நம்ம செய்யணும். ஓகே. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா எரேமியா 17:5 எந்த இருதயெல்லாம் கர்த்தரை விட்டு விலகுதோ, மாம்சத்தை சார்ந்து இருக்கும், மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சபிக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு எரேமியா 17:5 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் அவங்களுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால ஆண்டவரை டிபெண்ட் பண்றது கிடையாது. அவங்களே எல்லாமே பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்ற
மனுஷங்களை நம்பியே மனுஷங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய இருதயத்தை நம்பி இருக்காங்க. ஆனா இந்த இருதயம் கர்த்தரை விட்டு விலகுச்சு அப்படின்னாலே, உங்களுடைய இருதயம் மனுஷங்களை தேடி போகுது, இல்லை உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் மேலே ரொம்ப ட்ரஸ்டாக இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கலாத்தியர் 1:8-9. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் அப்படின்ட்டு வேதாகமம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஸோ கிறிஸ்துவ பற்றி இல்லாமல், ஆவியானவரை பற்றி இல்லாமல் சொல்கிற ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மையான காஸ்பிள் கிடையாது. ஸோ அப்படி சொல்கிறவங்களும் சபிக்கப்பட்டவர்கள், அக்கர்ஸ்ட் அப்படின்ட்டு பைபிள் ரொம்ப தெளிவாக நம்மளை வார்ன் பண்ணுது. சரிங்களா? அடுத்ததாக யார் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 16:22. ஸோ இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. இஃப் anyone does not love the Lord, let the person be accursed. If anyone does not love the Lord, let that person be accursed. ஸோ தமிழ்லையும் அப்படிதான். ஸோ நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். ஸோ ரொம்ப ஒரு பயங்கரமான வேர்டு பாருங்க. ஆண்டவர் வராரு, நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு கூறல அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவங்க, நம்ம எல்லாரும் சபிக்கப்பட்டவங்கன்னு வேதம் சொல்லுது. ஸோ அதனால கர்த்தர் நமக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸை செஞ்சுருக்காரு. இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரே கொடுத்துருக்காரு, நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருக்காரு, ரட்சிப்பை கொடுத்துருக்காரு, நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்த அவர்கிட்டயே நம்ம அன்பு கூறாமல், அவரை நம்ம லவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் அக்கர்ஸ்ட் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது இல்லையா? இதை கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஒன்றுமே செய்யாத மனுஷங்களிடத்துல அதிக அன்பு கூறுவோம். அவங்க எதுவுமே நம்மளுக்கு செய்யலைனாலும், அவங்க நம்மளை ஏமாற்றினாலும், நம்மளை விட்டு விலகி போனாலும் அவங்க மேலே அதிக அன்புள்ளவர்களாக இருப்போம். ஆனால் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிற தேவன், எந்த விஷயத்தையும் நம்மளை விட்டு கொடுக்காத தேவன் மேலே நம்ம எப்பொழுதும் அன்பாக இருக்கோமா, அவரிடத்துல அன்பு கூறுறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த அக்கர்ஸ்ட் அப்படின்ற இந்த வார்த்தைக்குள்ள நம்ம ஒரு நாளும் வந்துடக்கூடாது. நம்ம செய்கிற செயல்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், எதுவுமே சபிக்கப்பட்ட லிஸ்ட்டில் நம்மளை சேர்த்துடவே கூடாது. அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சரியாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், தசம பாகத்தில் உண்மையாக இருக்கணும், ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும், ஸோ சுவிசேஷம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஆண்டவர் சொல்கிற விஷயத்த கேட்டு அவர் தொடக்கூடாது அப்படின்ற காரியத்தை நம்ம தொடக்கூடாது, அவர் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த நம்ம எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்லேயும் நம்ம கரெக்டாக வாழ்ந்து வந்தோம் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் நம்ம இருப்போம். ஆனால் இது எதையுமே நான் கேட்க மாட்டேன், நான் என் இஷ்டத்தின்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னா சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் நாம் சேர்க்கப்படுவோம். ஸோ நம்மளுடைய லைஃப்பும் முன்னேறாமல் ஒரு சாபத்திற்குள்ளாகி அது போய்விடுவோம். சரிங்களா? ஓகே நேர்களே, ஸோ கண்டிப்பாக இந்த அக்கர்ஸ்ட் அப்படின்ற இந்த வேர்ட் உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வேர்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை ஆழ்மா தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஃபெய்த் ஃப்ரீக்வன்சி ஷோவில் நாளைக்கு ஒரு புதிய வார்த்தையோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from RJ Shiny. Stay tuned with Comforter Radio, your true comforter.